பாருங்க, தாவீது பாருங்க, அவர் ஆடி பாடி துதிக்கும் பொழுது தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டார். அந்த முதல்ல அவர் மனுஷீகத்துல ஆடிட்டு இருந்தாரு. பிறகு போக போக என்ன ஆனாரு, அவர் தன்னையே மறக்கிற ஒரு நிலைக்கு ஆவிக்குள்ளாக நடனமாட ஆரம்பிச்சவர். அப்போ இந்த இடமானது ஏதோ களியாட்டத்தின் இடம் இல்லை, மனிதனை மகிமைப்படுத்துற இடம் இல்லை. மனிதனுக்காக இந்த இடத்துல ஆடல் பாடல் கிடையவே கிடையாது இல்லையா? நீங்க ஆரம்பத்துல சகோதரர் சொன்னாரு, யாருக்காக நீங்க ஆட போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ இந்த இடத்துல நீங்க செய்யற ஒவ்வொன்றுமே மேல எழுதப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆடலும் பாடலும், இது என்ன, இது ஒரு பிரேயரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா 150 திருப்பாடல்களும் ஆடல் பாடல்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவருடைய ஆவியின் பிரசன்னத்துல நிறைந்தவராக ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்துதான் இந்த 150 திருப்பாடல்களும் எழுதியிருக்கிறார். நம்ம குழந்தை திரசமால பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க 4 சுவருக்குள்ளாக இருந்து ஜெபிச்சாங்க, அநேகருக்காக பரிந்துரை செய்தாங்க. இதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அவர்களுடைய ஆழமான அந்த வாழ்வை, ஆவிக்குரிய நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த 4 அறைக்குள்ளாக அவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, மணிக்கணக்கா ஆண்டவரோடு கூட நடனம் ஆடி அவர்கள் ஆவியோடு கூட ஐக்கியமாக இருந்து அநேக தேவ ரகசியங்களை அவர்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தாங்க. அதே போல புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அகில தெரசம்மாள், இவர்கள் எல்லாம் நம்ம இங்க ஆடணும்ல, இந்த ஆட்டத்தை அவர்கள் உள் அறையில இருந்து அவர்கள் இந்த ஆவியில களி கூர்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாதை என்ன செஞ்சாங்க? 16 வயது பெண் இல்லையா? அவர்களுக்குள்ளாக அந்த வாலிபம் இருந்தது. அதோடு சேர்ந்த கடவுளுடைய வல்லமையும் அவர்களுக்குள்ளாக வந்த பிறகு அவங்க நேரா எலிசபெத் அம்மா போயிட்டு, ஹாய், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங் அப்படியா சொல்லியிருப்பாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேர் உவகை களி கூறுகிறது இல்லையா? அப்ப அந்த அம்மாவுடைய உள்ளம் சும்மா களி கூறுதுனாக்கா அப்படியே போய் பொம்மையாட்டுன்னு சொல்லியிருப்பாங்களா? நான் ரோபோ ரோபோன்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரா? இல்லை. அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம கைகளை தட்டும் பொழுது, நம்முடைய உடலை அசைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன்னுடைய முழு பலத்தோட, உன்னுடைய முழு ஆத்மாவோட, உன்னுடைய முழு வலிமையோட கூட நீ ஆண்டவரை ஆராதனை செய். ஆராதிக்கும் போது மட்டுமல்ல, நான் ஆண்டவரோடு கூட வாழும் பொழுது கூட ஆண்டவர் இந்த முழுமையை கேட்கிறார். ஏன் அவர் முழுமையை கேட்கிறாரு? ஏன் அவர் முழுமையை கேட்கிறார்? அவர் முழுமையானவராக இருக்கிறார். அரைக்குறையானது எதுவுமே அவருடைய சமூகத்துல வர்றது கிடையாது. அப்போ என்னை நான் மறக்க வேண்டும், என்னை நான் இழக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த பிறகு நான் நேற்று சொன்னது போல பிலிப்ல பவுல் சொல்றாரு இல்லையா, எனக்கு ஆதாயமான இருந்த எல்லாவற்றையும் இவருக்காக நான் இழந்துட்டேன். நான் அவருடைய சமூகத்துல ஒரு சிறு பிள்ளையாய் நான் மாறிட்டேன். ஒரு குழந்தை எப்படி தகப்பனை பார்த்த உடனே எல்லாவற்றையும் மறந்து ஆடி பாடி துள்ளி களி கூறுதோ, அதே போல நம்மை படைத்த அப்பாவிடத்துல நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த ஆராதனை நேரங்கள்ல உங்களை கை தட்ட சொன்னாக்கா வெட்கப்பட வேண்டாம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றார், மண்ணுலகில என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படுகிறவனை விண்ணுலகில தேவதூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நானும் அவன் நிற்கும் போது வெட்கப்படுவேன் இல்லையா? அதனால நீங்க ஒரு சிலர் அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை இன்னும் விட்டு கொடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் பார்த்த என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய அசைவாடுதல். நீங்க ஆடிட்டு தான் இருக்கிறீங்க, ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, கையை தட்ட 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 ஆவியுடைய வல்லமை உங்க மேல இறங்குறத நான் பார்த்துருந்தேன். மகிமை இறங்குறது எத்தனை பேர் அனுபவிச்சீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சீங்க? ஆவியின் வல்லமை உங்க மேல இறங்குறத நான் பார்த்தேன். ஏன்? காலையில நம்ம பார்த்தோம் கடவுளுடைய கண்கள். இன்னைக்கு நம்ம 3 நாட்களுக்கு எந்த தொகுப்பு செய்தியா மைய செய்தியா எடுத்திருக்கிறோம்? எதை நம்ம மைய செய்தியா எடுத்திருக்கிறோம்? தந்தையை பற்றியும் மகனை பற்றியும் தூய ஆவியானவரை பற்றியும். அப்ப இவர்களுடைய ஆள் தத்துவம், இவருடைய தேவனுடைய அந்த மகிமையை பற்றியும், இவருடைய பரிசுத்தத்தை பற்றியும், இவருடைய கண்களை எப்படிப்பட்டது, கடவுளுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று சிஸ்டர் காலையில ஆழமா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ
பார்ப்போம் நாங்க. சரி, அதான் சொல்றது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க அசை போடணும். எந்த அளவுக்கு நான் வேத வசனங்களை உள் வாங்கிக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால நிறைவடைகிறது போல நிறைவடைந்து பாஸ்தா நாட்டு அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும், கொழுத்து இருக்கும். அது என்ன, அது ஆவிக்குரிய ரீதியில நான் பார்க்கும்போது என்னுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஆத்துமா ஆண்டவருடைய வார்த்தைகளை தின்று 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 அது கொழுத்த பசுவை போல ஆண்டவருக்கு முன்பாக நிற்குமா. அப்ப இன்றைக்கு பார்த்தோம், ஆண்டவருடைய கண்களானது எப்படி பூமியை உலாவிக் கொண்டிருக்கும் என்று குறிப்பேற்ற நம்ம பார்க்கிறோம். 2 குறிப்பேற்ற 16:9 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள், கடவுளுடைய கண்களானது இந்த பூமியை சுற்றிலுமாய் உலாவிக் கொண்டிருக்கிறதா, அசைவாடி கொண்டிருக்கிறதா. அப்ப இவருடைய கண்கள் இந்த இடத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம எல்லாரையும் அவர் ஊடுருவி பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பார்க்கிறோம், ஆண்டவருடைய கண்களானது மனிதனுடைய வழிகளையும் அவனுடைய நடைகளையும் பார்க்கிறது என்று யோவாகமத்துல 34:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா வழிகளையும், நம்முடைய எல்லா நடைகளையும், நம்ம அசைவுகள், இந்த வேலையில இந்த நேரத்தில் நீங்க ஆடுனீங்க இல்லையா, ஒவ்வொருத்தரையும் அசைஞ்சிங்க, உங்களுடைய உடலை இப்படி அசைச்சிங்க, அப்படி அசைஞ்சிங்க, சிரிச்சிங்க, துதிச்சிங்க, மகிழ்ச்சியா இருந்தீங்க. இவைகளை எல்லாவற்றையும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னை கூர்ந்து நோக்கியவராயிருந்தார். உன்னை கூர்ந்து நோக்கி நீ மறைந்திருந்து நீ செய்தத, நீ வெட்கப்பட்டு நீ செய்து கொண்டிருந்தத, அந்த அசைவுகளை கூட அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஏன்? அவருடைய கண்கள் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. சீராகாரத்துல பார்க்கிறோம், 10,000 சூரியன்களை விட ஒளிமிக கண்கள் அவருக்கு. ஒரு சூரியனையே நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? 10,000 சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா? ஆனா ஆண்டவருடைய கண்கள் அவ்வளவு பிரகாசமானது. இந்த கண்களால அவர் என்னத்தை பார்க்கிறாரா? என்னுடைய இருதயத்தை அவர் ஊடுருவி பார்க்கிறார். யோவான் 1:47 சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கையிலேயே நான் உன்னை கண்டேன் அப்படின்ற. நீ வீட்டுக்குள்ள சமைச்சுட்டு இருக்கும் பொழுது, நீ வீட்டுல திட்டம் போட்டு இருக்கும் பொழுது, உன் வீட்டுக்குள்ள நீ அமர்ந்திருக்கும் பொழுது, நீ தூங்கும் பொழுது உன் இருதயம் என்ன செய்து கொண்டிருந்தது, உன் இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் காண்கிறவராக இருக்கின்றார் இல்லையா? அப்ப இந்த கண்களை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா நிறைய ஆண்டவருடைய கண்களை பற்றி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்றாரு. எதை பார்க்காது ஆண்டவருடைய கண்கள்? எதை பார்க்காது ஆண்டவருடைய கண்கள்? எதை பார்க்காது? ஆபகுக்குல 1:13 படிங்க. ஆபகு 1:13. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. என்ன கண்களை காணாது? தீமையை அவருடைய கண்கள் பார்க்காது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய கண்களானது தீமையை பார்க்காது. இந்த இடத்துல என்னுடைய உள்ளமானது கசப்போடு அமர்ந்திருக்கிறது என்றால், இந்த இடத்துல யாரையும் நான் காயப்படுத்தி விட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் என்றால், அவரை ஆடி பாடி துதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தூரத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்க உதத்துல என்ன துதிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சண்டை, சச்சரவு, பொறாமை, இச்சைகள் இப்படியெல்லாம் உள்ளத்துல குமிஞ்சு கிடக்குது. இதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, நீ நடனமாடினாலும் சரி, காலையில இருந்து இரவெல்லாம் நீ ஆண்டவரை ஆராதித்து துதித்து உன்னுடைய ஃபுல் எனர்ஜியை நீ ஆண்டவருக்கு கொடுத்தாலும் என்ன பார்க்க மாட்டார் அவர்? பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே நாம் கண்களை மூடி நாம் தொடர்ந்து கேட்க போகிற இந்த தேவ செய்திக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் உங்களை கண்களை மூடி நீங்க ஆண்டவருக்கு மனஸ்தாப யார் மேலாவது மனஸ்தாபப்பட்டிருக்கிறீங்க, அவங்களோடு கூட இன்று ஒப்புரவாகி கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாளிலே ஒரு வல்லமையானது நம்மை கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. பிதா, சுதன், தூய ஆவியானவருடைய வல்லமையை நாம் தரித்துக் கொண்டு இந்த இடத்திலே ஒரு சமத்த
குடும்பத்தில் உள்ளவர்களோ, வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கங்களில் இருக்கிறவர்களோ, யார் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக, இயேசுக்காக என்று நீ நடனமாடினாயே மகனே, இயேசுக்காக என்று நீ நடனமாடினாயே மகனே, இயேசுக்காக அவர்களை மன்னித்து விடு. இயேசுக்கு சொல்லுங்க, இந்த நாள் தியான நாள் ஒரு மாற்றம் நமக்குள்ளாக வரட்டும். மகா பரிசுத்தமானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையிலே எம்மாவு சீடர்கள் உம்மை நோக்கி, ஆண்டவரே எம்மோடு கூட தங்குவீராக என்று அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்று உணவருந்துகிற வேளையிலே உடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, உடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிமடுத்தவர்களாக, அவர்கள் திரும்பி தன்னுடைய சீடர்களோடு கூட சென்றது போல இன்றுமாய் கூட ஆண்டவர் மாலை நேரத்திலே பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. உடமிடப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளுக்குள்ளாக நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் உடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை இந்த நாளிலே கொடுப்பீராக. மந்த புத்தி உள்ளவர்களே என்று சொல்லி மந்த நிலையை அப்புறப்படுத்தி, ஊன கண்களை அப்புறப்படுத்தி, அவர்களுக்குள்ளாக ஜீவனை கொடுத்து அவருடைய கண்களை திறந்தது போல நாளிலே இந்த வசனங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிற நேரத்திலே, இந்த வசனங்களை கேட்கிற வேளையிலே, இந்த வசனங்கள் நெருப்பாய் இவர்களுக்குள்ளாக போகட்டும் ஐயா. பிதாவின் சத்தமானது, இயேசு கிறிஸ்துவின் முழக்கமானது, பரிசுத்த ஆவியின் அக்கினியானது இடம் முழுவதுமாய் பரவி போகட்டும். எல்லா சோர்வுகளையும் அப்புறப்படுத்துவீராக. எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய அக்கினியினாலே எல்லா பிள்ளைகளையுமாய் நீ தொட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் செய்வோம். அப்படியே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி, உன்னதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி, அப்பா பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி, உயிர் உள்ளவரே உமக்கு நன்றி, அற்புதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த 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 பரிசுத்த. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 எல்லாரையும் நிரப்பட்டும். வல்லமையோடு கூட பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கப்படும்படியாக தேவனுடைய வெளிச்சம் எல்லா வீடும் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, பிதாவின் வல்லமை, பிதாவின் அக்கினி, பிதாவின் வல்லமை, பிதாவின் அக்கினி எல்லாரையும் மூடட்டும் ஐயா. ஜீசஸ். நன்றி பிதா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் பேசும் உடைய பிள்ளைகள் கேட்கிறோம் ஆண்டவர். நீர் அரியணையிலிருந்து அமர்ந்து கொண்டாண்டவர். அக்கினியை நீர் பாய விடுவீராக. அவரிடத்திலிருந்து அக்கினி ஓடை புறப்பட்டு சென்றது என்று நாங்கள் காலையிலே கேட்டது போல நாளிலே அக்கினி ஓடைகள் இந்த இடத்திலே திறக்கப்படட்டும். உயிருள்ள வார்த்தைகள் இந்த இடத்திலே ஆண்டவரே புறப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்றைக்கு காலையில கண்களை பற்றியும்
செய்திகளை நாம் கேட்டோம் இல்லையா? அப்போ இந்த காலையில இருந்து மதிய வரைக்கும் பிதாவானவருடைய வல்லமை அசைவாடி கொண்டிருந்தது. இப்ப இயேசு எங்க போனார்? இயேசு எங்க போனார்? அகுஸ்தினார் ஒரு தடவை கடலோரத்துல நடந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் என்ன, ஒரு சிறுவன் என்ன செய்தானா, இவர் இந்த சமத்துவத்தை பற்றி இவர் தியானம் செய்துட்டு கடலோரத்துல நடக்கிறார். எப்படி இது 3 பேர் ஒருத்தருக்குள்ள 3 in 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊதபத்தி எல்லாம் வந்துருச்சு இல்லையா? அப்ப அவர் அப்பவே தியானம் செஞ்சாரு. இப்போ தியானம் செய்தவருக்கு அவருக்கு பதில் கிடைச்சிச்சு. இன்றைக்கு தியானம் செய்யாதவருக்கு பதில் கிடைக்காததுனால சைக்கிள் பிராண்ட் ஊதபத்தி அப்படின்னு வந்துருச்சு. அரையா சிரிப்புக்காகத்தான். இப்போ இவர் தியானம் செஞ்சு போகும் பொழுது எப்படி இந்த 3 பேரும் ஒருவருக்குள்ளாக இருப்பாங்க? இதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்க முடியும்? எப்படி 3 ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு இவர் தியானிக்கிற நேரத்துல இவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இப்ப தியானிக்கிறது யாரை குறிச்சு? கடவுளை குறித்து. கடவுளை குறித்து தியானம் செய்யறதுனால யார் அதுக்கு பதில் தரணும்? கடவுள் தான் தரணும். அதனால ஒரு சிறு குழந்தை வடிவத்துல கடவுள் அங்க வர என்ன செய்யறாரு? கடல்ல இருக்கிற அத்தனை நீரையும் அந்த சிறு கை அளவுல தூக்கிட்டு என்ன பண்ணாரு? ஒரு குழியை தோண்டிட்டு அதை ஊத்திட்டு இருக்காரு. எடுத்துட்டு ஊத்துறாரு. அப்ப அகஸ்தினார் கேட்கிறார், தம்பி நீ என்னப்பா செய்யற? நான் இந்த கடல் தண்ணீரெல்லாம் எடுத்துட்டு இந்த குழியில நிரப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அகஸ்தினார் சிரிக்கிறார். என்ன தம்பி, இது எப்படி முடியும் உனக்கு? இவ்வளவு கடல் பெரியதா இருக்கிறது, இவ்வளவு தண்ணீர் இருக்கு, இதை நீ எப்படி எடுத்துட்டு ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த பையன் சொல்றான், சிறுவன் சொல்றான், அதே போலதான் கடவுளை பற்றிய அறிவு, கடவுளுடைய பற்றிய சமத்திருத்துவத்தின் அவருடைய அந்த மகிமையை வல்லமையை யாராலும் விளவ முடியாது. அதை பற்றி யாரும் முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிறிது அளவு தான் நமக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கிறது இல்லையா? அப்போ கடவுளை யார் அப்படின்னாக்கா இங்க இருக்கிற அத்தனை பேருமே அனுபவிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கும். கடவுள் எனக்கு இப்படிப்பட்டவரா இல்லை, அவருடைய ஏதோ ஒரு பகுதியை நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். அப்போ முழுமையாய் கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு இயேசு ஒரு செவ்வம் சொல்றார். என்ன சொல்றாரு? தந்தாய் உம்மை நான் போற்றுகிறேன், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்துவிட்டு அறிஞர்களுக்கு அறிவாளிகளுக்கு இந்த உலகத்தில பெரியவர்கள் மேதைகள் என்கிற எல்லா மக்களுக்கும் இதை மறைத்துவிட்டு பாலகர்களை போல ஒன்றும் அறியாத இருக்கிற இவர்களை இந்த 3 நாட்களும் கல்பாக்கத்தில் அமர வச்சு உங்களை பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களே, உங்களுடைய ஞானம் பெரியது. உண்மையிலேயே தந்தை யார் என்று நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்து யார் என்று அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விருப்பமா இருக்கிறாரோ அவர்களை தவிர யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரியாது. இதுதான் யூதர்கள் சண்டை போடுறாங்க. நாங்க அபிரகாமின் பிள்ளைகள் இல்லையா, நாங்க வேசித்தனத்துல பிறந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால, நீங்கள் அபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா என்ன ஏற்றுக்கொள்வீங்க? ஏன்னா அபிரகாம் இருப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். ஏன்னா கடவுள் என்னை விசுவாசித்தான், அபிரகாம் என்னை விசுவாசித்தான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவர்கள் யூதர்கள், அன்றைக்கு இருந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாம் அறிந்து வைத்திருந்தது எப்படிப்பட்ட மெசியாவை, எப்படிப்பட்ட கடவுளை என்றால் அறிவார்ந்த விதத்துல அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு நான் நிறைய புத்தகங்களை படிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அறிவார்ந்த விதத்துல நிறைய இன்டர்நெட்டுக்குள்ள போனா கடவுளை பற்றிய ரகசியங்கள், ஆழங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நான் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக நாம நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குருத்துவத்திற்குள்ளாக நுழைகிற மாணவனுக்கு கடவுளாகிய ஆண்டவர் எப்படி பிதாவை குறித்த ரகசியங்கள் இல்லையா, பிடிஎச், எம்டிஎச், பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிதாவை குறித்து, இயேசுவை குறித்து, ஆவியானவரை குறித்த எல்லா ரகசியங்களையும் ஆழங்களையும் புத்தகமாக எல்லா புனிதர்களுடைய வரலாறுகளையும் திறந்து பார்த்து கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிவார்ந்த விதத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் யார் என்று நீ சுவைத்து பார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீ சுவைத்து பார், நீ அறிந்து கொள்ளாத. அவர் எவ்வளவு, நீங்க நடனம் ஆடின பிறகு
நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்க நிறைய பேர் ஆண்டவர் எங்களுக்கு தொட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நிறைய ஆண்களுக்குள்ளாக ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அனுபவிக்கிறீங்க. அனுபவிக்கிறதுனால முதல்ல ஒரு ஸ்டெப் போட்டீங்க, ரெண்டாவது 2 ஸ்டெப் போட்டீங்க, மூன்றாவது உங்களை மறந்தீங்க இல்லையா? முதல்ல உங்களுடைய உடல் ஆடிச்சு, அதற்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் பிறகு உங்களை தூக்கி விட்டார் இல்லையா? சுவைச்சிங்க. இதுல இருக்கிற இனிமை எப்படிப்பட்டது என்பதை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை taste and see the Lord is good. டேஸ்ட் பண்ணணும். ஒரு பழத்தை வாங்கி வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் தேன் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தேன் மலை தேனுங்க, கொம்பு தேனுங்க, இது இங்க இருந்து வர தேனுங்க. எங்க பாருங்க, இந்த டேஸ்ட் இது சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு நல்லது, புத்திக்கு தெளிவா இருக்கும், உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நானே எல்லாத்தையும் நக்கிடுறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? எல்லாரும் போய் பார்க்கறது போல பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த தேனை நீ என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்கிற பிடிங்கின தேனை பிடுங்கி சாப்பிடாத படிக்கு நீங்க மட்டும் என்ன இந்த தேனை சாப்பிட்டீங்களா? நாங்களே சாப்பிட்டோம். நீ சொன்னதினால அல்ல, நாங்களே அவரை பார்த்தோம், கேட்டோம், விசுவசித்தோம். யார் சொல்லுது இது? சமாரியா பெண்கள், சமாரியா ஊர் சொல்லுது இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இந்த சமாரியா பெண் போய் என்ன சொல்றா? நான் செய்தது எல்லாம் ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டாரு, வாங்க வந்து பாருங்க. இன்றைக்கு இந்த தியானத்திற்குள்ளாக நீங்க வந்த பிறகு நீங்க நிறைய பேர் போய் சொல்லியிருப்பீங்க, வாங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்க. வாய் சும்மாவே இருக்காது. அதுவும் யாரு? நம்ம பெண்களுடைய வாய் என்ன ஆகும்? யாருக்காலும் ஒருத்தருக்குனாலும் போன் பண்ணி சொல்லுவோம், வாங்க நீங்க வந்திருந்தா நல்லா இருக்கும், மிஸ் பண்ணிட்டீங்க. தயவுசெய்து இருக்கிற இந்த ஒரு மிச்சமான நாட்கள்னால வந்து கலந்து எத்தனை பேர் சொன்னீங்க? சரி இருக்காங்க இல்ல என்ன நம்மளால அறிவிப்பு பலகையே நம்ம தான். அந்த கிருபையை ஆண்டவர் பெண்ணினத்திற்கு முதலாக கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் நற்செய்தியை பெண் தான் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு பெண்ணு தான் ஓடி போய் நற்செய்தியை அறிவிக்கிறார். யாரு? சமாரிய பெண் இல்லையா? ஓடி போய் நான் செய்தது எல்லாம் ஒரு இறைவாக்கினரை போல சொல்லிட்டார். வந்து பாருங்க ஊருக்குள்ள ஓடுறா. ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனே அவங்க எல்லாம் பாக்குறாங்க. இயேசுட்ட சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, இந்த ஊரை விட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க, இங்கேயே இருந்து எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெண்ணு அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? நீ சொன்னதுனால இல்ல, நீங்க சொன்னதுனால இல்ல சிஸ்டர், நீங்க தேனக்குடின்னு சொன்னதுனால இல்ல சிஸ்டர், நாங்களே வாங்கி சாப்பிடும், இனிமேல் நீங்க கேளுங்க, நாங்க தரோம். அப்படி வருவீங்களா? வருவோமா? எப்போ வருவோம்? உங்க அப்பாவை பத்தி எதனா சொல்லுங்கனாக்கா நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, என் தந்தை நல்லவர், அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது, அவருடைய கண்கள் தயவை நாடுகிறது, என் அப்பா எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், தாராளம் உள்ளவர், ஆறுதலை கொடுக்க, அப்படியா சொல்லி இருப்பீங்க. என்ன செய்வீங்க? இதை சொல்லுன்னா அனுபவிச்சு பேசுவீங்க இல்லையா? உங்க அப்பாவை பத்தி நீங்க சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? எங்க அப்பா யார் வந்தாலும் எதனாலும் கொடுத்துட்டே இருப்பாரு, அவ்வளோ தாராளம் உள்ளவர். எங்க அப்பா ஒரு இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா அவருக்கு எல்லா இடங்களையும் கண்ணுகள், எல்லா இடங்களையும் அவர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் வீட்டுல அந்த ஊர்ல எல்லாருமே அஞ்சு நடுங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு ஊருக்கே தெரியும் இல்லையா? அப்பாவை பத்தி அப்படிதானே சொல்லுவோமா இல்லையா? அப்ப இந்த கடவுளை மட்டும்